வெல்கம் வீவர்ஸ். அது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2023 திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் காயத்ரி என்று சொல்லக்கூடிய சுமார் 25 வயது நிரம்பிய பெண்மணி அன்று அதிகாலை சுமார் 6 மணி 3 நிமிடங்களுக்கு தன்னுடைய மாமனாருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி அவங்க அழுதுட்டே பேசுறாங்க. அது மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவன் நேற்று இரவு வீடு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அவர் வந்த பிறகு நான் அவருக்கு சாப்பாடு போட்டேன். சாப்பிட்டு அவரு தூங்க போனாரு. அவர் தூங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வறண்டால் படுத்து விடுங்கன்னு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அவரு வீட்டுக்குள்ள போனாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு அவரு ஒரு தனி அறையில படுத்து உறங்கினாரு. காலையில பொழுது விடிஞ்ச பிறகு நான் போயிட்டு என்னுடைய கணவன் உறங்கி கொண்டிருந்த அந்த அறையை திறந்து பார்த்தா, கீழே வந்து அவர் ஆளு காணவே காணோம். எங்க போனான்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு உள்ள நுழைந்து தெளிவா பார்த்த பிறகுதான் தெரியுது, என்னுடைய கணவன் தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. தயவு செய்து உடனடியா நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டே கால் கட் பண்றாங்க. இதை கேட்ட அந்த இறந்து போன நபருடைய அப்பா, இறந்து போனவருடைய பெயர் வந்து யுவராஜ். அவருக்கு சரியா வந்து 28 வயசு ஆகுது. யுவராஜுடைய அப்பா தான் தங்கியிருந்த வேறொரு வீட்டிலிருந்து ஓடி வந்து தன்னுடைய மகனை பார்க்கிறாரு. பார்த்தா தான் மாறு மேலையும் தோல் மேலையும் சுமந்து வளர்த்த தன்னுடைய மகன், தனக்கு பிறந்த ஒரே ஒரு மகன் தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயத்த பார்த்து பயங்கரமா கத்தி அழறாரு. அவர் அழறத பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பயங்கரமா அழறாங்க. பிறகு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யுவராஜனுடைய சடலத்தை அவிழ்த்து கீழே போட்டு பார்க்கறாங்க. பார்க்கும்போதுதான் யுவராஜுடைய அப்பாவுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிய வருது. என்ன அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு ஏதோ மன உளைச்சல் ஏற்பட்டு அவனே போயிட்டெல்லாம் எதுவும் தற்கொலை பண்ணிக்கல. தன்னுடைய மகனை யாரோ கொலை பண்ணி தான் அதை மூடி மறைப்பதற்காக தூக்கப்பட்ட மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவரு மெல்ல மெல்ல தெளிவா கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, தன்னுடைய மகன் இறப்பதற்கு முன்பு பல சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாம அவனுடைய கண்ணம், மூக்கு, வாய் இது மாதிரி இடத்துல எல்லாம் பயங்கரமா செவந்து போயிருக்குது. வாயிலிருந்து ரத்தம் கூட வந்திருக்குது. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு தொடச்சிருக்கிறாங்க, மீதி தொடைக்காம அப்படியே இருக்குது. இது எல்லாத்தையும் விட தலையினுடைய பின்பகுதியில ஏதோ ஒரு பலத்த ஒரு கட்டையால் ஏதோ அடிச்ச மாதிரியும் அந்த பகுதி வீங்கின நிலையில் இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்னுடைய மகனுடைய இறப்பில் எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன யுவராஜுடைய அப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கோபேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய மகனுடைய இறப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த கம்ப்ளைண்டை வாங்கி கொண்ட போலீஸ் உடனடியா வராங்க. அங்க சடலமா இருக்கக்கூடிய யுவராஜுடைய உடலை கொண்டு போயிட்டு அட்டாப்சி பண்றாங்க. அது மாதிரி அட்டாப்சி பண்ணும்போது என்ன விஷயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டாப்சில இறப்பதற்கு முன்பு யுவராஜ் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களால் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய முதுகெலும்புகள், கை, கால்கள் இது எல்லாமே உள்ள டேமேஜ் ஆயிருக்குது. இது எல்லாத்தையும் விட மீறி யுவராஜனுடைய பிறப்புறுப்பானது துன்புறுத்தப்பட்டு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாம அது எல்லாமே வீங்கின நிலையில் இருக்குது. கடைசியா யுவராஜ் கழுத்துல யாரோ ஒருத்தர் போட்டு அழுத்தி பிடிச்சதுல அவருடைய குரல் வலை அருந்து அவர் மூச்சு திணறி உயிர் இறந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ அவங்களுடைய யுவராஜுடைய அப்பா எப்படி சந்தேகப்பட்டாங்களோ அதே மாதிரி யுவராஜ் யாரோ கொலைதான் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுல யுவராஜ் மற்றும் அவங்களுடைய மனைவி காயத்ரி இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த கொலையை பண்ணது காயத்ரியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஒரு முதல்கட்ட விசாரணையில காயத்ரி கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்றாங்க. அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும் போது எனக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என்னுடைய கணவன் சாப்பாடு போட்டேன், நான் அன்று இரவு லேட்டா வந்தாரு, சாப்பாடு போட்டு நான் போயிட்டு நான் படுத்து உறங்க போயிட்டேன். அதற்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. நான் சுமார் 6 மணி போல போயிட்டு அவர் உறங்கி கொண்டிருந்த அந்த அறையை திறந்து பார்த்தா என்னுடைய கணவன் தொங்கி கொண்டிருந்தார். எனக்கு அது மட்டும் தான் தெரியும். அவர் இறப்போ இது எல்லாமே கட்டுக்கதை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு என்னவோ என்னுடைய மாமனாரின் மீது தான் சந்தேகமா இருக்குது. அவர் தான் நான் தூங்கிட்ட பிறகு என்னுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு, என்னுடைய கணவன் அடிச்சிருக்கிறாரு, துன்புறுத்திருக்கிறாரு, அவருடைய குரல் வலை நசுக்கி அவர் வந்து சாகடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காயத்ரி அவங்களுடைய மாமனார் மீதே பழி தூக்கி போடுறாங்க. இப்போ போலீஸ் யார் மேல சந்தேகமானாலும் அவங்க கூப்பிட்டு விசாரணை மேற்கொள்வாங்க இல்லையா? அப்படி இருக்க யுவராஜுடைய அப்பாவையே கொண்டு வந்து, அதாவது கேஸ் கொடுத்தாங்க பாருங்க, அவரையும் கொண்டு வந்து விசாரணைக்குள்ள உட்படுத்துறாங்க. அது மாதிரி உட்படுத்தும் போது யுவராஜுடைய அப்பா போலீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் யோசித்து யோசித்து பதில் சொல்றாரு. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஒருவேளை யுவராஜுடைய அப்பாவே கூட யுவராஜை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் அவங்களுடைய அந்த சந்தேகத்தை அவங்களுடைய அப்பா மீதே கொஞ்சம் வலுப்பெருக்க வைக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு கட்டத்துல யுவராஜுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, என் மகன் எப்படி இறந்தான் அப்படின்றது கூட விட்டுருங்க, தயவு செய்து நான் கொலை பண்ணணும்னு சொல்லி என்னை உயிரோடு இருக்கும்போதே கொலை பண்ணிடாதீங்க. ஏற்கனவே எனக்கு பிறந்தது ஒரே ஒரு மகன் தான், அவனையே நான் பறி கொடுத்தேன். இதற்கு பிறகு நான் உயிரோடு இருந்தா என்ன இறந்தா என்ன எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா என்னுடைய மகனை நான் கொலை பண்ணவே இல்லை.
உண்மையான குற்றவாளி யார் அப்படின்னா என்னுடைய மருமகளான காயத்ரி தான். அப்போ நான் வந்து என்னுடைய மகனுடைய இறப்புல சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேஸ் கொடுத்தேன். இப்ப என்ன சொல்றேன்னா என்னுடைய மகனை கொலை பண்ணது காயத்ரி தான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேஸ் தரேன். அந்த கேஸின் அடிப்படையில் காயத்ரி கூப்பிட்டு நீங்க போலீஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து விசாரணை மேற்கொள்ளுங்க, உங்களுக்கு உண்மையான தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் பேசினதுல இப்ப போலீஸுக்கு சரி இவர் வந்து தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டுல இருந்தது காயத்ரியும் இறந்து போன யுவராஜ், இவங்க 2 பேரும் மட்டும் தான் கணவன் மனைவி. இப்போ காயத்ரி கூப்பிட்டு நம்ம கஸ்டடியில் வச்சு விசாரணை மேற்கொண்டா ஏதாவது உண்மை கசியும் அப்படின்ற எண்ணத்துல காயத்ரியை ப்ராப்பரா கைது பண்ணி கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கஸ்டடியில் வச்சு விசாரணை மேற்கொள்ளும் போது தொடக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அது அப்படியேப்பட்ட பொண்ணே கிடையாது, என்னுடைய கணவனுக்கு நான் இப்படி பாத்துக்கணும் அப்படி பார்த்துட்டேன், என்னுடைய மாமனார் இப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அவங்க பாட்டுன்னு பயங்கரமா அப்படியே அவங்களுடைய தற்பெருமையெல்லாம் எடுத்து பேச 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 இது எல்லாமே கேட்ட போலீஸுக்கு இவதான் உண்மையான குற்றவாளி. ஏன் அப்படின்னா தவறு செஞ்சவங்க தன்னுடைய தற்பெருமையை தூக்கி போட்டெல்லாம் பேச மாட்டாங்க, அப்படியே பயங்கரமா பில்டப் பண்ணி இவங்க பேச பேச இவங்க பேசுறது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரியே போலீஸுக்கு தோற்றமளிக்க, ஓகே உன்னுடைய கணவனை நீங்க தான் கொலை பண்ணீங்களா இல்லையா எங்களுக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல என்னுடைய கணவனை நான் கொலை பண்ணவே இல்லை, அவரு வேலை செய்யக்கூடிய இடத்தில் அவர் எங்க வேலை செய்யறாரு அப்படின்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஒரு தனியார் கம்பெனில வந்து அவர் வேலை செய்யறாரு. அங்க யார் மீதோ ஏற்பட்ட அந்த மோதலால அங்க சண்டையால அந்த மன அழுத்தத்துல வந்து வீட்டுல வந்து தூக்கு போட்டுட்டு இறந்துட்டாரு, என்னுடைய மாமனார் தேவையில்லாம என் மேல பழி போடுறாரு, எனக்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி ஓயாம இதையே சொல்ல ஒரு கட்டத்துல சந்தேகம் அடைந்த போலீஸ் காயத்ரிக்கு அவங்களுடைய போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த வலி தாங்க முடியாம என்னுடைய கணவனை நான் தான் கொலை பண்ணேன், நான் மட்டும் நான் உண்டி இல்ல கூட என்னுடைய கள்ளக்காதல நான் சீனிவாசனை சேர்ந்துதான் கொலை பண்ணான், சீனிவாசனுடைய நண்பர்கள் 2 பேர் மொத்தத்துல நாங்க 4 பேர் சேர்ந்துதான் என்னுடைய கணவனை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே போலீஸ்க்கு அப்படியே ஆடி போயிடுறாங்க. அடி பாவி இவ்வளவு நேரம் நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லியிருந்தேன், கடைசியில நீங்க இந்த வேலையை பண்ணிருக்கிறியே, தேவையில்லாம அப்பாவியான உங்களுடைய மாமனாரின் மீதே நீ பழி தூக்கி போட்டிருக்கிறியே அப்படின்ற மாதிரி தான் போலீஸ் சொல்லி, சரி ஓகே எதற்காக உன்னுடைய கணவனை நீ கொலை பண்ண, என்ன காரணம், உன்னுடைய கணவன் உங்ககிட்ட அப்படி என்ன தவறா நடந்துட்டாரு அதை பத்தி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதற்கு காயத்ரியுடைய வாக்குமூலம் தராங்க. என்னுடைய பெயர் காயத்ரி, எனக்கு இப்போ வந்து கரெக்டா 25 வயசு, என்னுடைய கணவனுடைய பெயர் வந்து யுவராஜ், அவருக்கு 28 வயசு. நாங்க 2 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அத்தை மக மாம மகன் அது மாதிரிதான், ஸோ ரிலேஷன் அவங்க. நானும் அந்த யுவராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபரும் நாங்க 2 பேரும் என்னதான் நாங்க அத்தை மக மாம மகளா இருந்தாலும் கூட எங்களுக்குள்ள நாங்க ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவ்வளவு பேசினதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் +2 முடிச்சுட்டு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நர்சிங் காலேஜில் நான் படிச்சுட்டு இருந்தேன். அது மாதிரி படிக்கும்போது என் கூட படிச்சு கொண்டிருந்த சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் என்னை விட வயசுல கொஞ்சம் மூத்தவர், அவரோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. அவரு அந்த நர்சிங்ல என்னென்ன வேலையை செய்ய சொல்றாங்களோ அது எல்லாமே பர்ஃபெக்டா செய்வாரு. அவர் அவ்வாறு நடந்து கொண்ட விதம் எனக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. பிறகு நானும் சீனிவாசனும் லவ் பண்றோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போகும்போது இந்த விஷயம் எப்படி என்னுடைய வீட்டுல தெரிஞ்சு என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க சீனிவாசனுக்கோட தன்னுடைய மகள் ஓடி போயிடுப்பாரா, தன்னுடைய மான மரியாதை இது எல்லாமே போயிடும் அப்படின்ற எண்ணத்துல உறவுக்கார பையனான யுவராஜோடு எனக்கு அவசரமா திருமணம் செஞ்சு வச்சாங்க. என்னதான் திருமணம் செஞ்சு வச்சாலும் நாங்க ஓரளவுக்கு சந்தோஷமா தான் வாழ்ந்தோம். அதற்கு ஆதாரமா ஒரு பெண் குழந்தையை நாங்க பெற்றெடுத்தோம். அந்த பெண் குழந்தைக்கு இப்போ 2 வயசு ஆகுது. இப்போ அந்த பெண் குழந்தை என்னுடன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. மேலும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து நர்சிங் படிச்சிருக்கிறேன், இதற்கு முன்பு நான் வந்து திருத்தணியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில நான் வந்து நர்சிங்கா வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க திரும்ப சீனிவாசன் என் கூடவே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தான். அது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னதான் எனக்கு திருமணம் ஆயிட்டாலும் நானும் சீனிவாசனும் அங்க அதாவது மருத்துவமனையில ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்வார்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடந்து கொண்டோம். நானும் சீனிவாசனும் பல முறை வெளியே அவுட்டிங் எல்லாம் போயிருக்கிறோம். நாங்க 2 பேரும் யாரும் பார்க்காத அளவுக்கு உடலுறவுல எல்லாம் இருந்திருக்கிறோம். இது மாதிரி இருக்க ஒரு நாள் சீனிவாசன் என்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அப்பொழுது என்னுடைய கணவன் வந்து செகண்ட் ஷிஃப்ட் போகணும் அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு போயிட்டு தான் என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போனாரு. போனவர் ஆனா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு போகவே இல்லை. ஏன் அப்படின்னா அதாவது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தனியார் கம்பெனி சொன்னேன் இல்லையா, அந்த கம்பெனி பஸ் தான் கொண்டு அழைச்சிட்டு போவோம். அன்னைக்கு என்ற சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தெரியல, அந்த பஸ் வந்து வரலையா. இப்போ யுவராஜ் வந்து பாத்தீங்கன்னா வீடு திரும்பி வராரு. காயத்ரி என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, சீனிவாசனை தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல சீனிவாசன் காயத்ரியுடைய வீட்டு உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு, அதாவது கள்ளக்காதல் தான் சீனிவாசனும் காயத்ரியினுடைய வீடு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க 2 பேரும் உடலுறவில் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா வந்து
யுவராஜ் வீட்டு கதவை தட்டி இருக்கிறாங்க. இப்போ யாருன்னு சொல்லி தெரியலையே, இன்னத்துக்கு வந்து கதவு தட்டுறாங்களே அப்படின்ற எண்ணத்துல காயத்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கள்ளக்காதலனை கட்டிலுக்கு கீழே வந்து படுக்க சொல்றாங்க. கட்டிலுக்கு கீழே அவன் படுக்கிறான். ஓடி வந்து துணியெல்லாம் போட்டு மாட்டிட்டு வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தா தன்னுடைய வீட்டுல, அதாவது அவங்களுடைய கணவன், அதாவது யுவராஜ் வந்து பாத்தீங்கன்னா கதவை திறந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு எதுக்காக இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, எனக்கு வேற விதமான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் நீயும் நானும் தனிமையில் இருக்கும்போது கேட்கக்கூடிய சத்தம். அப்படின்னா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ வேற யாரோட நீ தவறா இருக்கிற, அந்த நபர் யாரு, அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது யுவராஜ் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கட்டில தூக்கி இந்த பக்கம் தள்ளி விடுறான். பார்த்தா கீழே வந்து சீனிவாசன் வந்து படுத்துட்டு இருக்கிறான். இதை பார்த்ததுமே யுவராஜுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகுது. உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டை எடுத்து சீனிவாசனை தாக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா சீனிவாசன் யுவராஜை தள்ளி விட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறான். வெளியே ஓடிட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடறான் சீனிவாசன். இப்போ தனக்கு பலத்த ஒரு மன வேதனையும், தான் உயிரோடு அப்படியே அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, இவ்வளோனா ஓரளவுக்கு நல்ல மனிதனா இருக்கும்போது எனக்கு துரோகம் செஞ்சுட்டி அப்படின்னு சொல்லி யுவராஜுக்கும் அவங்களுடைய மனைவியான காயத்ரிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டையில யுவராஜ் காயத்ரியினுடைய அப்பா அம்மா கிட்ட போன் பண்ணி, உன்னுடைய மகள் தவறா நடந்துட்டா, அதுவும் வீட்டிலே நடந்துட்டா, நான் பார்த்துட்டேன். இப்போ நான் அவளோடு வாழறதா அல்லது அவளை நான் அர்த்தம்னு திட்டி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருக்கிறாங்க. அன்று நாள் முதல் யுவராஜ் வீட்டுக்கு சரியா வர்றது கிடையாது. குடி பழக்கமே இல்லாத இருந்த யுவராஜ் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தனக்கு பிறந்த ஒரே ஒரு அந்த குழந்தையின் மீது அவருக்கு பாசமே இல்லாம போயிட்டு இருக்குது. யுவராஜ் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த குழந்தை கூட நமக்கு பிறந்ததோ அல்லது இந்த ஓடி போன இல்லையா சீனிவாஸ் அவனுக்கு பிறந்தது தெரியல அப்படின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மன உளைச்சல் ஆளாகிறாரு. இப்போ இதே மாதிரி போயிட்டு இருந்தா அவங்களுடைய குடும்பம் வந்து நல்லாவே இருக்காது அப்படின்றத உணர்ந்த யுவராஜினுடைய பெற்றோர்களும் காயத்ரியுடைய பெற்றோர்களும் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியும் சொந்தக்கார் தான் அவங்க. அதாவது அத்தை பையன், அது மாமா பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா. 2 பேரும் என்ன பண்றாங்க, இந்த 2 பேரையும் கூப்பிட்டு 2 குடும்பம் உட்காந்து பேசி, இவ்வளவு நாள் காயத்ரி என்ன தவறுகள் செஞ்சாங்களோ அது எல்லாமே மன்னிச்சிருங்க. இதற்கு பிறகு உன்னுடைய மனைவியா மட்டும்தான் இருப்பா. இது மாதிரி தவறு இன்னொரு முறை செய்ய மாட்டா. தயவு செய்து ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. இதை கேட்ட யுவராஜ், இதற்கு பிறகு இது மாதிரி தவறு நடந்தது அப்படின்னா உன்னுடைய மகள் உயிரோடவே இருக்க மாட்டா. அதோடு மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்து போன பேரு சீனிவாசன், அவன் உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இது எல்லாம் கேட்காத காயத்ரி திரும்பவும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது இவங்களுடைய கணவன் யுவராஜ் வந்து இரவு நேரத்துல நைட் ஷிஃப்ட் போகிறதுக்கு ரெடி ஆகுறாரு. அது மாதிரி கிளம்பி போவதற்கு முன்பு தன்னுடைய மனைவி கிட்ட 2 ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லி, எங்க இருக்கிறா சொல்லி தெரியல அப்படின்ட்டு தேடி வராரு. அப்ப என்ன சொல்றா அப்படின்னா காயத்ரி, அவனுடைய கள்ளக்காதலான சீனிவாசன் கிட்ட, இன்னைக்கு என்னுடைய கணவனுக்கு வந்து நைட் ஷிஃப்ட், கரெக்டா வீட்டுல இருந்து 8:30 மணிக்கு மேல கிளம்பிடுவான், நீ வீட்டுக்கு வந்துடு, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இதை கேட்டு அப்படியே யுவராஜ் அப்படியே மனசு வந்து கல்லாக்கிட்டு, ஓகே அப்போ இன்னைக்கு நம்ம வேலைக்கு போகக்கூடாது, அவன் சீனிவாசன் வருவான், இன்றோடு சீனிவாசனும் காலி, காயத்ரியும் காலி, இவங்க 2 பேரையும் நம்ம வெட்டி கொலை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறான். அதற்கு ஏற்றாற்போல் யுவராஜ் எதுவுமே தெரியாத மாதிரி கம்பெனி கிளம்புற மாதிரி கிளம்பி போயிட்டு கொஞ்சம் தொலைவு போயிட்டு அப்படியே தலைமறைவாகிறாங்க. இப்போ சுமார் 9:30 மணிக்கு போல சீனிவாசன் காயத்ரி இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு வரான். வந்தா இவங்க 2 பேரும் அப்படியே பேசி சாப்பிட்டு அது மாதிரி கொஞ்ச நாள் ஓடுது. சரியா இரவு 11 மணிக்கு இவன் யார் யுவராஜ் தலைமறைவானான்னு சொல்லியா கம்பெனிக்கு போகாம வந்து வீட்டை நோக்கி வரான். வீட்டுக்கு வந்தா திரும்பும், அதாவது அந்த தனிமையில் இருக்கும்போது அந்த ஒரு விதமான செக்ஸ் சத்தம் கேட்குது இல்லையா, அந்த செக்ஸ் சத்தம் கேட்குது. கேட்டதுமே யுவராஜ் இப்போ வந்து ரெடி ஆயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்றது கத்தி கையில வச்சிருக்கிறாரு. திரும்ப வந்து வீட்டினுடைய கதவை தட்டுறாரு. வீட்டினுடைய கதவை தந்தா தன்னுடைய மனைவி வேறொரு நபரோடு அப்படியே நிர்வாணமா உடல் இருக்கிறத பார்த்து, இதை பாட நீங்க 2 பேருமே ஒழிஞ்சிங்கடா அப்படின்ற மாதிரி தன் கையில் வைத்துக் கொண்டிருந்த கத்தியை ஓங்கி வெட்ட ட்ரை பண்றாங்க. சீனிவாசன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கத்தியை வந்து தடுக்கிறான். சீனிவாசன் தடுப்பதற்கு முன்பே காயத்ரி தன்னுடைய கணவன் கிட்டே இருக்கக்கூடிய அந்த கத்தி வந்து எப்படியாவது பிடங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கை வந்து அவங்க தள்ளிவிட பாக்குறாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது காயத்ரி வந்து அதாவது யுவராஜுடைய கையை வந்து தட்டி விட்டதால அந்த கத்தி கீழ் விழுந்து போகுது. இப்போ வெறும் கையில் எதுவுமே கிடையாது, தனிமரமா நிக்கிறான் யுவராஜ். இப்போ இதை உணர்ந்த இந்த சீனிவாசனும் அவங்களுடைய மனைவியான காயத்ரி இவங்க 2 பேரும் சேர்ந்து, இவனை இதற்கு பிறகு நம்ம உயிரோட விட்டோம் அப்படின்னா நாமளை எப்படி இருந்தாலும் கொலை பண்ணிடுவோம். அதோடு மட்டும் இல்லாம இவங்கிட்ட நம்ம மாட்டது செகண்ட் டைம். இப்போ இதற்கு மேல இவங்க உயிரை இதை பார்த்துட்டு போயிட்டு சொந்தக்காரிகிட்ட எல்லாம் சொன்னா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஆகையால இவனை கொலை பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஓடி போயிட்டு கதவை வந்து சாத்துறாங்க. இப்போ உள்ள வந்து பாத்தீங்கன்னா மனைவி மற்றும் கள்ளக்காதலன் சீனிவாசன், மனைவியுடைய கணவன் யுவராஜ் 3 பேர் தான் இருக்கிறாங்க. சீனிவாசன் என்ன பண்றான் அப்படின்னா, நீ மாட்டிடுறா, இன்னைக்கோட நீ சத்ரா அப்படின்னு பேசிக்கின்னு இருக்கும்போது
தன்னுடைய மனைவி காயத்ரி என்ன பண்றா அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவாள் மனை கட்டை இருக்குது இல்லையா, அந்த கட்டையை வச்சு ஓங்கி கணவனுடைய மண்டை மேலே அடிக்கிறாங்க. அடிச்சதுல யுவராஜ் அங்கேயே மயக்கம் போட்டு கீழ் வீறாங்க. இப்போ உடனே சீனிவாசன் தன்னுடைய நண்பருக்கு கால் பண்றான். கால் பண்ணி அவனுடைய நண்பர்கள் 2 பேர் வர வைக்கிறாங்க. வந்ததுல இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு என்னென்ன சித்திரவதைகள் செய்ய முடியுமோ எல்லா சித்திரவதைகளும் கொடுக்குறாங்க. யுவராஜுக்கு கை கால்கள் முதுகெலும்புகள் இது எல்லாமே உடைக்கிறாங்க. அதே மாதிரி கழுத்து பகுதி கண்ணம் பகுதி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பலத்த காயத்தை ஏற்படுத்துறாங்க. இது எல்லாமே அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து கண்ணி போன மாதிரி இருக்குது, ரத்தம் கட்டின மாதிரி இருக்குது. பிறகு இந்த சித்திரவதை எல்லாம் முடிச்ச பிறகு காயத்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓகே உங்களுடைய வேலை முடிஞ்சதுக்கு பிறகு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யுவராஜனுடைய கழுத்து மேல தன்னுடைய 2 கைகளை வச்சு போட்டு அழுத்து பிடிக்கிறாங்க. அழுத்து பிடிச்சது யுவராஜனுடைய உயிர் போகவே இல்லை. இப்போ தன்னுடைய காலை தூக்கி கணவனுடைய கழுத்து மேலே வச்சு மெரிக்கிறாங்க. மெரிச்ச மெருதியில அப்படியே யுவராஜ் துடி துடிச்சு அங்கேயே இறந்தும் போயிடுறாங்க. இதனால அவருடைய குரல் வளையும் வந்து அறுந்து போகுது. இப்போ தன்னுடைய கணவன் வந்து இறந்துட்டான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னுடைய கணவனை தூக்கு போடுற மாதிரி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்றாங்க. இப்போ தூக்கு கயிறை தொங்க விட்டு இவங்களை தூக்கி மாட்டிட்டு அங்கிருந்து அந்த 3 நபர்களும் எஸ்கேப் ஆகுறாங்க. காயத்ரி மட்டும் தான் வீட்டில் இருக்கிறாங்க. அன்று இரவு முழுவதும் தன்னுடைய கணவன் தொங்கின்னு இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு காலு கீழே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போதான் பொழுது விடியும், இதை நம்ம எப்படி வந்து நம்ம கட்டி மாமனாரெல்லாம் நம்ப வைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி உட்காந்துட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பொழுது விடிய ஆரம்பிக்குது. ஒரு முறை 4:30 மணிக்கே ஃபோன் எடுக்கிறாங்க. இன்னத்துக்கே ஃபோன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்கிறாங்க. திரும்ப 5:40 போல ஃபோன் எடுக்கிறாங்க. வேணாம் அப்படின்னு சொல்லி பொழுது விடட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்து கரெக்டா 6 மணி 3 நிமிடத்திற்கு தன்னுடைய மாமனாருக்கு கால் பண்ணி இது மாதிரி தூக்கு போட்டு இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க கொடுத்த வாக்குமூலம். ஸோ இப்போ யுவராஜுடைய அப்பா அவங்க வந்து தன்னுடைய மருமகளை சராமரி அடிக்கிறாரு. அடி பாவி, நீ அரிப்பித்து போய் ஊராங்கிட்ட எல்லாம் போறதுக்கு என் மகனை எதுக்கு சாகடிச்ச, உனக்கு அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தது அப்படின்னா நீ ஓடி போயிரு தானே, எதற்கு இது மாதிரி என்னுடைய மகனை சாவிச்சுட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடறாரு. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வாக்குமூலம் அட்டாப்சி ரிப்போர்ட், தலைமறைவா இருந்த அந்த சீனிவாசன் உள்ளிட்ட அவங்களுடைய நண்பர்கள் 3 பேர், இவங்க அதாவது காயத்ரி மற்றும் சீனிவாசனுடைய நண்பர்கள் 3 பேர், அதாவது சீனிவாசன் பிளஸ் அவங்க நண்பர்கள் 2 பேர், 4 பேரையும் திருத்தணி கோர்ட்டில் கொண்டு போயிட்டு ஆஜர்படுத்துறாங்க. ஆஜர்படுத்துறதுல ஆவணங்கள் இது எல்லாமே கொடுத்து இவங்களுக்கு சிறந்தடனை கொடுத்து தீர்ப்பளிக்கிறாங்க ஜட்ஜ் அவர்கள். சரிங்களா? ஓகே நண்பர்களே, ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ காலேஜ் படிக்கும்போது நர்சிங் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு அப்படின்னா அதையே மனசுல வச்சுட்டு நான் அவனா கூட தான் இருப்பேன், வாழ்க்கை மட்டும் உங்க கூட வாழறேன், ஆனா வந்து செக்ஸ் எல்லாம் நான் அவங்க தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தா எப்படி இது சாத்தியமாகும்? தன்னுடைய கணவன் ஒரு முறை பார்த்துட்டு அவன் மன்னிச்சு விட்டான். திரும்ப நீ 2வது முறையும் அதே மாதிரியே 11 மணிக்கு நீ கூப்பிட்டு வந்து நீ அவங்களா கூட இருக்கிற அப்படின்னா அது பார்த்து உங்களுடைய கணவன் எவ்வளவு மன வேதனை அடைஞ்சிருப்பான். ஸோ ஆனா இதெல்லாம் மனவேதனைலாம் அடையக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை ஒரே மட்டும் சாகு அடிச்சிட்டாங்க போல. சரிங்களா? இதே மாதிரி தொட்டு தாலி கட்டிய கணவனை கொலை பண்ண இந்த மாதிரி காயத்ரி மாதிரியான நபர்கள் இருக்கிற வரைக்கும் ரொம்ப வந்து சிரமம் தான் நம்ம பண்பாடு. அதே மாதிரி இது பெண்கள் மட்டும் தான் கிடையாது, ஆண்களும் அப்படிதான். வேற ஏதாவது ஒரு பெண்ணோடு தொடர்பு ஏற்படுத்தி தன்னுடைய மனைவியை சித்திரவதை பண்றது, அடிச்சு சாகடிக்கிறது, இது மாதிரி விஷயம் ஆண்களும் தான் தவறு செய்றாங்க. சரிங்களா? இது மாதிரி யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.